வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். பேஸ் இல்ல, ஹைட் இல்ல, நோ ப்ராப்ளம். கோஆர்டினேட்ஸ் மட்டும் வச்ச ஒரு செம்ம பவர்ஃபுல் மெத்தட் பார்க்க போறோம். நீங்க எல்லாம் வீடியோ கேம்ஸ்லாம் ஆடுவீங்க ரைட்? ஆர் கூலான கிராஃபிக் டிசைன்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல உள்ள அந்த விஷுவல்ஸ், அந்த கேரக்டர்ஸ், அந்த வேர்ல்ட் எல்லாமே எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்குமே அடிப்படை ட்ரையாங்கிள்ஸ் தான். லிட்ரலி சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் வச்சு தான் அந்த ஹோல் வேர்ல்டே பில்ட் பண்றாங்க. ஸோ அந்த கேம் டெவலப்பர்ஸும் ஆர்டிஸ்டும் அந்த ட்ரையாங்கிள்ஸோட சைஸ் அண்ட் பொசிஷனை ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்ல எப்படி கால்குலேட் பண்றாங்க அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இங்க தாங்க ப்ராப்ளம் வருது. உங்ககிட்ட 3 பாயிண்ட்ஸோட எக்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. இப்போ நம்ம சின்ன வயசுல படிச்ச அந்த கிளாசிக் ஃபார்முலா half into base into height அது இங்க ஒர்க் ஆகாது. காஸ் பேஸ் என்னான்னு தெரியாது, ஹைட் என்னான்னு தெரியாது. ஸோ நமக்கு ஒரு புது டூல் தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது? அதுக்கு தான் நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் சாப்டர்ல இருந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா தானே பார்க்க கொஞ்சம் பெருசா காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், பட் ட்ரஸ்ட் மீ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டெல்டா. அந்த டெல்டாங்கிறது என்னன்னா ஒரு 3/3 டிட்டர்மினன்ட். அதுல ஃபர்ஸ்ட் காலம்ல எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், செகண்ட் காலம்ல ஒய் கோஆர்டினேட்ஸ் அண்ட் தேர்ட் காலம் ஃபுல்லா ஒன்ஸ். அவ்வளோதான் செட்டப். இதை இன்னும் ஈஸியாக்க நம்ம ஒரு 3 ஸ்டெப் கேம் பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் 1 பில்ட் த மேட்ரிக்ஸ். கொடுத்த கோஆர்டினேட்ஸை ஃபார்முலால போடணும். ஸ்டெப் 2 ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட். அந்த 3/3 டிட்டர்மினன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 ஃபைனல் கால்குலேஷன். வந்த ஆன்சருக்கு அப்சல்யூட் வேல்யூ எடுத்து அதை ஹாஃப்னால மல்டிப்ளை பண்ணும். பில்ட், கால்குலேட், ஃபைனலைஸ். இவ்வளோதான் மேட்டர். சரி, தியரி பேசுனது போதும். வாங்க நம்ம 3 ஸ்டெப் பிளானை யூஸ் பண்ணி ஒரு ரியல் எக்ஸாம்பிள சால்வ் பண்ணி பார்ப்போம். அப்போதான் இது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கே புரியும். ஓகே, நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க போறோம். வெர்டிசஸ் என்னன்னா a of 1,2, b of 4,2 and c of 4,6. ரைட், நம்ம கேம் பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பில்ட் த மேட்ரிக்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம ஏ, பி, சி பாயிண்ட்ஸோட எக்ஸ், ஒய் கோஆர்டினேட்ஸை அப்படியே ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ்ல போட்டோம். தேர்ட் காலம் எப்பவுமே 1, 1, 1 தான். ரொம்ப சிம்பிள். இப்போ ஸ்டெப் 2 ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட். நாம ஃபர்ஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ 1 into 2 minus 6, அடுத்து -2 into 4 minus 4, and லாஸ்டா +1 into 24 minus 8. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? -4, -0, +16. ஸோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 12. சூப்பர். ஃபைனலி ஸ்டெப் 3 ஃபைனல் கால்குலேஷன். அந்த 12க்கு அப்சல்யூட் வேல்யூ எடுத்தா அது 12 தான். அதை 1/2னால மல்டிப்ளை பண்ணா நம்ம ஃபைனல் ஆன்சர் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். பாத்தீங்களா எவ்வளோ ஈஸின்னு? இங்க ஒரு ப்ரோ டிப். ஒருவேளை உங்க டிட்டர்மினன்ட் கால்குலேஷன்ல ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் -12ன்னு வந்தா என்ன பண்றது? பயப்படவே தேவையில்ல. ஏரியாங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. அது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். அதனால தான் நம்ம ஃபார்முலால அந்த அப்சல்யூட் வேல்யூ பார்ஸ் இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல வந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்திக்கோங்க. ஈஸி ஃபிக்ஸ். ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் பாசிட்டிவா வந்தா என்ன பண்றது, நெகட்டிவா வந்தா என்ன பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா வாட் இஃப் உங்க கால்குலேஷன்ல ஏரியாவோட வேல்யூ எக்ஸாக்ட்லி 0ன்னு வந்தா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெஷல் கேஸ். வாங்க பாப்போம். நீங்க கரெக்டா தான் கால்குலேஷன் போட்டிருக்கீங்க, ஆனா ஃபைனல் ஆன்சர் 0ன்னு வருது. அப்ப அது என்ன அர்த்தம்? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? ஒரு ட்ரையாங்கிள்க்கு 0 ஏரியா இருக்க முடியுமா? நோ, அது ஒரு மிஸ்டேக்கே கிடையாது. அது நம்ம கேம் வேர்ல்டுல நடக்கிற ஒரு கிளிச் மாதிரி நினைச்சுக்கலாம். ஏரியா 0ன்னு வந்தா அது என்ன சொல்லுதுன்னா, உங்க 3 பாயிண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே நேர்கோட்ல பர்ஃபெக்ட்லி அலைன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜியோமெட்ரிக் கான்செப்டை நமக்கு காட்டுது. எப்போ 3 அல்லது அதுக்கு மேல பாயிண்ட்ஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கோ அதை நம்ம கொலினியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதான் க்ராக்ஸ் ஆஃப் த மேட்டர். உங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்லைன்னா அந்த பாயிண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராப்பர் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஆனா டிட்டர்மினன்ட் வேல்யூ எக்ஸாக்ட்லி 0னா ஏரியாவும் 0 அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் கொலினியரா இருக்கும். இது கொலினியாரிட்டியை செக் பண்றதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டெஸ்ட் இல்லையா? வாங்க ஒரு குவிக் டெஸ்ட் பண்ணி பாப்போம். இங்க P, Q, Rன்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது கொலினியரான செக் பண்ணலாம். நம்ம டிட்டர்மினன்ட்டை செட்டப் பண்ணி கால்குலேட் பண்றோம். பார்த்தா 2 times 7 minus 11 அது -4, -3 times 4 minus 6 அது -2, +1 times 44 minus 42 அது +2. ஸோ டோட்டலா -8
+6 +2 பர்ஃபெக்ட்டா 0 வருது. அப்போ என்ன அர்த்தம்? எஸ், தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர். ஓகே, இப்போ நம்ம கேமை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண போறோம். இது ஒரு ரிவர்ஸ் மிஷன். இந்த தடவை உங்ககிட்ட ஏரியாவை கொடுத்துருவாங்க, ஆனா ஒரு கோஆர்டினேட்டை மிஸ் பண்ணிருப்பாங்க. உங்க மிஷன் அந்த மிஸ்ஸிங் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. இதுதான் உங்க மிஷன். ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் k,0, 4,0 and 0,2. அதோட ஏரியா 4 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல நம்ம ஃபார்முலால தான் ஸ்டார்ட் பண்றோம். half into absolute value of determinant equals 4. இந்த கோஆர்டினேட்ஸை வச்சு டிட்டர்மினன்ட்டை கால்குலேட் பண்ணா நமக்கு 2k - 8 கிடைக்கும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் half times absolute value of 2k - 8 equals 4ன்னு மாறுது. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஒரு சின்ன நீட் ஈக்குவேஷன் கிடைக்குது. absolute value of k - 4 equals 4. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் k - 4 ஈக்குவல்ஸ் 4ன்னு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடையாது, 2 ஆன்சர்ஸ் வரும். k = 0 and k = 8. ஏங்க இப்படி 2 பாசிபிள் ஆன்சர்ஸ் வருது? இதுக்கு ஒரு ஆல்ஜிப்ராய்க் ரீசன் இருக்கு, ஒரு ஜியோமெட்ரிக் ரீசனும் இருக்கு. ஆல்ஜிப்ரா படி ஒரு நம்பரோட ஆப்சல்யூட் வேல்யூ 4னா அந்த நம்பர் பாசிட்டிவ் 4ஆ இருக்கலாம், இல்லனா நெகட்டிவ் 4ஆ இருக்கலாம். சோ நம்ம k - 4 = 4ன்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா k = 8 கிடைக்கும். அதே மாதிரி k - 4 = -4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா k = 0 கிடைக்கும். ஜியோமெட்ரிக்கல் யோசிச்சு பார்த்தாலும் இது ரொம்ப சென்ஸ் ஆகும். ஒரு பேஸ்க்கு அந்த மூணாவது பாயிண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருந்தாலும் அது ஒரே ஏரியா வச்சு ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 ஆன்சர்ஸும் கரெக்ட் தான். சூப்பர். நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். வாங்க இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். ஓகே, கீ டேக்அவேஸ் 1. அங்க கிட்ட கோஆர்டினேட்ஸ் மட்டும் இருக்கும்போது ஏரியா கண்டுபிடிக்க டிட்டர்மினன்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. 2. அந்த 3 ஸ்டெப் கேம் பிளானை மறக்காதீங்க. பில்ட், கால்குலேட், ஃபைனலைஸ். அதாவது half into absolute value of determinant. 3. ஏரியா 0னா பாயிண்ட்ஸ் கொலினியர், அதாவது ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. அண்ட் ஃபைனலி 4. அந்த ரிவர்ஸ் மிஷன் மாதிரி மிஸ்ஸிங் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கும்போது absolute வேல்யூனால எப்பவுமே 2 பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு செஷனா சார்ல்ஸ் ஸ்டைன்மெட்ஸோட ஒரு கோட் வச்சு முடிக்கலாம். All mathematical truths are relative and conditional. நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த ஃபார்முலா ஒரு பவர்ஃபுல் ட்ரூத். ஆனா அது எப்போ? நம்மகிட்ட கோஆர்டினேட் சிஸ்டம்ல வெர்டிசஸ் இருக்கும்போது. சோ போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபைனல் கொஸ்டின். இப்போ நீங்க கோஆர்டினேட்ஸ் வச்சு எந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் கண்டுபிடிக்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. அதே ஸ்கில்லை யூஸ் பண்ணி எப்படி ஒரு 4-sided ஷேப், அதாவது ஒரு குவாட்ரிலேட்டரலோட ஏரியாவை கண்டுபிடிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.